வணக்கம். இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுடைய ருது சுழற்சி 30 நாளும் புரதம் சார்ந்த உணவுகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். பெண்களுடைய ருது சுழற்சியில் நம்ம ஃபுட் சைக்கிள் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஏன்னா புரோட்டீன் இருந்தால் தான் சரியான அமினோ அமிலங்கள் ஹார்மோன் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் உங்களோட புரோட்டீன் எப்படி எடுத்துக்கணும், என்ன வகையான புரோட்டீன் எடுத்துக்கணும், அது எந்த வகையில் உங்களுக்கு அந்த சுழற்சியை சீர்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 days இருக்குது இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ளீடிங் சைக்கிள் இல்லையா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ப்ளீடிங் இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய சத்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் மற்றும் விட்டமின் B12 நிறைந்த உணவுகள். இரும்பு சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கீரை வகைகளோடு சேர்த்து எள்ளு அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் விட்டமின் B12க்காக மாமிச உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம், சிறு மீன் வகைகளாக இருக்கலாம். இது எல்லாமே எடுக்கும் பொழுது உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ ப்ராப்பராக வெளியேறதுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும், ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வரக்கூடிய ஃபாலிக்கிள் ஹெல்த்தியாக டெவலப் ஆகிறதுக்கு இந்த உணவுகள் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய 6 to 15 days இருக்கக்கூடிய ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 6 to 12 days வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு எப்படியாப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நிறைந்ததாகவும் வைட்டமின் D சத்து நிறைந்ததாகவும் இருக்கணும். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் எதுக்காக? கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் அதிகரிக்கிறதுக்காக. விட்டமின் D எதற்காக? கருப்பை சுவர்களில் வீக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையோடு இருக்கிறதுக்காக, நோய் தொற்று கிருமிகள் அணுகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சாதாரணமாக பூசணி விதை ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் தான். ஸோ ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் பூசணி விதை காலையில் எடுத்துக்கிட்டே வரலாம். கூடவே ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸீடும் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் தான். இதை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டே வரலாம். சுத்தமான நாட்டு பசும் பால் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் டெய்லி காலையிலையோ அல்லது உணவுலையோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டே வரலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளை நீங்கள் சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை வகைகளில் ஃப்ளாக்ஸீடும் நம்மளுக்கு பூசணி விதையும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே ஆட்டு மாமிசம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து செய்யக்கூடிய சூப் வகைகளையும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஃபாலிகுலர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவியுலேஷன் ஃபேஸ், கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருணம். இந்த காலகட்டம் 13 to 18 days உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அதுவும் புரதம் சார்ந்தது தான். ஆனால் முக்கியமாக நிறைய இருக்க வேண்டிய சத்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலீனியமும் ஜிங்க்கும் இருக்கணும். ஸோ செலீனியம் அப்படிங்கிறதும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரியாக கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஜிங்க் சத்து அந்த வெடித்த கருமுட்டை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜிங்க் சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு முந்திரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலீனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரேசில் நெட்லேயும் பிரேசில் கொட்டையிலையும் அதே சமயம் சூரியகாந்தி விதையிலையும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன் வகைகள்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி சுண்டல் வகைகளும் உங்களுக்கு செலீனியம் சத்து நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஸோ நிறைய சுண்டல் வகைகளும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்க்கலாம். இது உங்களுடைய கருமுட்டையோடைய சரியாக வெடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய புரதங்களாக இருக்கு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய பருவமான 18 நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய புரதம் எப்படியாப்பட்டதாக இருக்கணும். குறிப்பா வைட்டமின் B6 நிறைந்ததாகவும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்ததாகவும் இருக்கணும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்துக்கு நீங்க நார்மலா சிறுமீன் வகைகள் நிறைய எடுத்துக்கிறது, நிறைய வித்துக்கள் எடுத்துக்கிறது சப்போர்ட்டிவா இருக்கும். குறிப்பா சூரியகாந்தி விதையுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் வைட்டமின்
B6 அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய பிஸ்தா வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, அதே சமயம் கீரை வகைகள் அந்த காலகட்டத்தில் நிறைய எடுத்துக்கிறதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரியான கீரை வகைகள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே வந்து விட்டமின் B6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொண்டைக்கடலை தான். ஸோ அந்த காலகட்டத்தில் ரெகுலராக 2 கைப்பிடி கொண்டைக்கடலை சுண்டல், பச்சை பட்டாணியோட சுண்டல், கருப்பு பீன்ஸுடைய சுண்டல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக உங்களுக்கு விட்டமின் B6 கிடைக்கும். அதை தொடர்ந்து உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது நம்ம வந்து புரதம் அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும், நம்மளுடைய பூப்பு சுழற்சிக்கும் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். 1லேருந்து 30 நாளும் உங்கள் பெண்கள் உங்களுடைய மாதாந்திர ருது சுழற்சி காலத்தில் குறிப்பாக ஒவ்வொரு பருவத்திலையும் உங்களுடைய ஃபாலிகுலர் ஃபேஸ், உங்களுடைய ஓவிலேஷன் ஃபேஸ், உங்களுடைய லூட்டியல் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், குறிப்பாக புரதம் சார்ந்த உணவுகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.